தமிழ்நாட்டில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நுழைந்துவிடக்கூடாது என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் மதவாத அரசியலுக்கு எதிராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் தெளிவாக முடிவெடுத்துள்ளதாகவும், ஆட்சியில் பங்கு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை தமிழகம் நிராகரித்துள்ளதாகவும் கூறினார். இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான தேர்தலாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக 15 அமைச்சர்கள் வரை தோல்வியுற்றிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி இல்லை, நாங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் இல்லை. அதனால் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தோம். பட் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான வாக்காக பார்க்க வேண்டும். பத்திரிகைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பதை அரசியல் விவகார குழு முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பார். எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல், சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாஜக தமிழ்நாட்டை குறிவைத்துள்ளதாகவும், நமக்கு முன்னால் உள்ள கேள்வி தெளிவாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தீர்ப்பால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் நாம் நிற்க வேண்டுமா, அல்லது பாஜகவுக்கு எதிராக போராடி தமிழ்நாட்டை பாஜக ஆள்வதை தடுக்க போராடும் சக்தியுடன் நாம் ஒன்றுபட வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.